ஓம் சாய்ராம். என் செல்ல குழந்தையே, நாளை ஞாயிறில் ஒரு திருப்பம் ஏற்படும். என் செல்லமே, இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு. நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெறுவாய். ஆம் செல்லமே, அதற்கான கால நேரம் எல்லாம் வரப்போகிறது. தனிமை மாறி மகிழ்ச்சியாக உரையாடுவாய். மனதில் இருந்த வெறுப்புகள் குறையும். இதுவரை கவலை தந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக மறையப் போகிறது. உனக்கு தேவையான ஆறுதல் தர சிலர் முன் வருவார்கள். மனம் அமைதி பெறும். அந்த தருணத்தில் மனதின் காயங்கள் மாறும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பாய். புத்துணர்வு மனதுக்கு கிடைக்கும். வினை இல்லை என்பதற்கு ஏற்ப உன்னோடு இருந்து ஞானமாய் இந்த சாயப்பா உனக்கு உதவி செய்யப் போகிறேன். கவலைப்படாதே. இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கப் போகும் சில மாற்றங்களால் சமீப காலமாக நீ இழந்த நம்பிக்கையை மீட்டு கொண்டு வரும். புரிகிறதா? எது உன் வாழ்க்கைக்கு உகந்ததோ அதையெல்லாம் நீ செயல்படுத்தி வெற்றி காண உனக்கு வழி காண்பிப்பேன். நீ எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்தோடு எப்போதும் வாழ்வை எதிர்கொள்ள வேண்டும். புரிகிறதா? நேர்மறை எண்ணங்கள் தான் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்துள்ளன. அதே போல நிச்சயமாக முன்னேறுவாய் என் செல்லமே. துன்பங்கள் யாருக்குமே நிரந்தரம் இல்லையே. துன்பங்கள் நிரந்தரம் இல்லை என்பதை உனக்கு பலமுறை இந்த சாயப்பா கூறியுள்ளேன். நீயும் அதை பலமுறை உணர்ந்துள்ளாய். துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரத்தான் செய்யும். எந்த துன்பத்திலும் நீ செய்யும் கடமைகளில் இருந்து விலகாமல் உன் கடமையை செய்யும் போது அதற்குண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இப்போது நீ என்னுடைய அருளை பெற்றுவிட்டாய். இருந்தும் தினமும் விடிந்ததும் உன் மனதில் சலனமும் குழப்பமும் வருகிறது. ஏன்? என்னையே கும்பிட்டு நீ உன் வேலைகளில் கவனம் செலுத்து. உன் பணிகளை சிறப்பாக நான் மாற்றித் தருகிறேன். கவலைப்படாதே. இந்த சாயப்பா இருக்கும் வரை நீ யாருக்கும் பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. உனக்காக உன் அருகிலேயே, உன் இல்லத்திலே, உன் உள்ளத்திலே அமர்ந்திருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நீ எனக்காக காத்திருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். உனக்காக இப்போது நான் வந்திருக்கிறேன். நீ மிகவும் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருக்கப் போகிறாய். உன்னை சுற்றி மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் அமையப் போகிறது. வாழ்க்கையை நீ புரிந்து கொண்ட பிறகு உன்னுடைய கண்கள் மகிழ்ச்சியை மட்டுமே காணும். எப்போது என்னை நீ பார்ப்பேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். இந்த சாயப்பாவை நான் எப்பொழுது பார்க்க போகிறேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நீ விரும்பியபடி உனக்கு நிச்சயமாக தரிசனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் அருள் பாலிப்பேன். கவலைப்படாதே என் செல்லமே. உன் திறமையை வெளிப்படுத்தும் காலம் நீ எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். பார்க்கின்ற வேளையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உன் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வரும். அவற்றை நல்ல முறையில் பயன்படுத்தி உன் திறமையை வெளிப்படுத்து. இதுதான் உனக்கான சரியான நேரம். போட்டிகளும் பொறாமைகளும் சுற்றி இருந்தாலும் நீ உன்னுடைய வேலையில் கவனமாக இருந்து உன் வேலையை சரியாக செய்வது உன்னுடைய உனக்கு மேலே இருப்பவர்களின் அதை கவனத்தில் ஈர்க்கும். உனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டும் உயர்வும் நிச்சயமாக இருக்கும். சாயி சாயி என்று என் நாமத்தை ஜெபித்து கொண்டு உனக்கான கடமையை செய்து கொண்டு வா. ஏனென்றால் இது ஜெயிக்கக்கூடிய காலகட்டம்தான். சொல்லட்டுமா? நன்மைகள் அவ்வப்போது இடைவெளி விட்டு தான் நடக்கும். நன்மைகள் எல்லோருக்கும் அப்படித்தான் நடக்கும். சில நாட்கள் உனக்கு நன்மையாக இருக்கவில்லை என்றும் மனதில் பாரம் குறையவில்லை என்றும் என்னிடம் முறையிட்டாய். அப்படித்தானே? நிச்சயமாக அது மாறப்போகிறது என் செல்லமே. பிறகு உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடும். நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து வருவாய். அடுத்தடுத்து மீண்டும் எல்லாம் நன்மையாக நடக்கும். ஆனாலும் சாயி சாயி என்ற என் நாமத்தை கூறி செய்யும் ஜப தியானம் இடையிடையே தொடர வேண்டும்.
அது உன்னுடைய நன்மையான நாட்களை அதிகரிக்க செய்யும் என் செல்லமே. உன் மனதில் ஒரு சொல்ல முடியாத சோகம் உன்னை ஒன்று உள்ளது. அது எனக்கு தெரியாதா? அது நீண்ட நாட்களாக தொடர்கிறது. உன் புன்னகையால் அதை மறைக்கிறாய். அந்த விஷயத்தில் நான் ஏதாவது செய்வேன் என்று நீ பொறுமை காக்கிறாய். என்னுடைய முடிவுக்காக அந்த ஒரு விஷயத்தில் நீ பொறுத்து இருக்கிறாய். நான் சொல்வது சரிதானே? உன் பொறுமைக்கான முடிவு காலம் நெருங்குகிறது. உனக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது. உனக்கு மன கஷ்டம் தருபவர்கள் வியக்கும் வண்ணம் உன் வளர்ச்சி இருக்கப் போகிறது. கவலைப்படாதே. சிலருடைய நிலைமை என்னவென்று இந்த சாயப்பா நன்கு அறிவேன். விரையச் செலவு ஏதாவது ஒன்று வந்து கையிருப்புகளை கரைத்து விடுகிறது. அப்படித்தானே? நான் சொல்வது முன்பே கூறியிருந்தேன். கையில் பணம் வரும்போது அதில் ஒரு சிறிய பங்கை மிகச்சிறிய அளவேனும் யாருக்காவது தானமாக கொடுக்க வேண்டும் என்று. கவலைப்படாதே. இந்த சாயப்பா உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறேன். இந்த முறை மறவாது சிறிதேனும் தானம் செய். இங்கு எதுவும் உன்னுடையது என்று எண்ணாமல் எல்லாம் இறைவனுடையது என்று எண்ணும்போது பெறுவதோ இழப்பதோ உன்னை பெரிதாக பாதிக்காது. இப்போது உன்னிடம் கொடுக்க எதுவும் இல்லை என்றாலும் நல்ல மனம் இருந்தால் போதும். நீ இழந்ததை எல்லாம் நிச்சயமாக பெறுவாய் என் செல்லமே. நீ யாரையெல்லாம் திருப்திப்படுத்த நினைத்தாயோ அவர்கள் உண்மையில் திருப்தி அடையவில்லை. நீ அதற்காக நிறைய மெனக்கெடுத்தாய். அந்த அளவிற்கு தேவையே இல்லை. நீ எப்போதும் போல யதார்த்தமாக இரு. உன்னையே நீ வரித்து கொண்டு மற்றவர்களை திருப்திப்படுத்தும் பொழுது நீயாக இருக்க முடியவில்லை. உன் கடமையை நீ தவறாமல் செய்து வரும் பொழுது மற்றவர்களை பற்றி நீ கவலைப்பட தேவையே இல்லை. உன் எண்ணங்களை முதலில் ஒழுங்குபடுத்து. நீ லட்சியத்திலிருந்து விலகிச் செல்கிறாயா அல்லது அந்த லட்சியத்தில் நாம் செல்கிறோமா என்பதை ஒழுங்குபடுத்து. நீ வேண்டியதை பெற உன் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி அதில் கவனத்தை அதில் திருப்பு. பிறகு உனக்கு எப்பொழுதும் வெற்றிதான். ஆகவே உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன். இந்த சாயப்பா எனது தீவிர என் பக்தன், அதாவது என்னுடைய செல்ல குழந்தை, துவாரகமாயின் செல்ல குழந்தையை ஒருபோதும் நிலைகுலைய விட மாட்டேன். உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து 1000 கரம் கொண்டு காப்பேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, நிம்மதியாக தூங்கு. நான் சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா? நிம்மதியாக தூங்கு. உனக்கான நல்லதான பொழுது நாளை உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது. நல்லதொரு திருப்பம் ஏற்படும். நிராகரிக்காமல் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. திருப்பங்களை. ஆம் செல்லமே, உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். அல்லாஹ் மாலிக்.